ஹாய் மக்களே, நீங்கள் சுருக்கங்கள்லாம் நீங்கி பார்க்குறதுக்கு நல்ல க்ளோவாக உரிச்ச கோழி மாதிரி மாறணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரே டைம்லேயே சூப்பராக மாறிடுவீங்க. அதுக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க, 10 நிமிஷத்தில் ஹோல் பாடியும் நல்லா பளபளன்னு மினுமினுன்னு மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க, அந்த பொடி என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. ஷாம்பு தாங்க. இந்த ஷாம்பு நம்ம ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாற்றி தருமா அப்படின்ற டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஷாம்புவாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதை நம்ம ஒரு பொடியாக மாற்ற போகிறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இந்த ஷாம்பு கூட ஒரு சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். அது சூப்பராக மேஜிக் மாதிரி பொடியாக மாறப்போகுதுங்க. அந்த பொடியை நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷாம்பு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கிளினிக் ப்ளஸில் ₹1 ஷாம்புவில் ஒரு ஷாம்பு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரெமெடியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ ஷாம்புவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி தாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. எந்த மஞ்சள் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஷாம்புவையும் இந்த மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு, நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ அடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிறது, அதாவது அரிசி மாவு தான் சேர்க்க போகிறோம். பச்சரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பச்சரிசி மாவை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி லிக்விடாக மாறாது. நல்லா பொல நமக்கு வந்துடும். நல்லா உதிரியாக வரணும். அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு உதிரியாக வரலை, கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் பச்சரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது பச்சரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நமக்கு பொலனே வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக உதிரியாக வர மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் கூட நான் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக வரும். மறுபடியும் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு உதிரியாக வந்துருச்சு. கடைசியாக நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டோம்னா நமக்கு ஓகேங்க. நமக்கு டேன் ரிமூவல் பொடி ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஈனோ பேக்கெட் தாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு ஈனோ பேக்கெட் வாங்கி நீங்கள் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ஈனோ இல்லை அவசரத்துக்கு அப்படின்னா நீங்கள் சமையல் சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். அதனால் ஈனோ பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா சமையல் சோடா உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு சூப்பராக நல்லா புட்டு மாவு மாதிரி உதிரியாக வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பல்காக ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டெய்லியும் குளிக்கும்போது இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடுங்க. செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகுங்க. இதை நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டிடுறேன் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நான் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது. எத்தனை நாளானாலும் இந்த பொடி அப்படியே இருக்குங்க.
நீங்கள் ஃபேஸுக்கு வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அப்படி யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் காணாமல் போயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாக கருந்திட்டு ஃபேஸ்லாம் அங்கங்கே தெரியுது, அதாவது பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது அப்படின்னா கூட அதை எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பொடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பொடியை வச்சு எனக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே, மறந்துடாமல். இப்போ இந்த பொடியை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்த்தலாம். நான் இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் வந்து நமக்கு தேவையான அளவு இந்த பொடி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த பொடி. இப்போ இது கூட நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரா மில்க் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரோஸ் வாட்டர் கூட தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் வந்து மில்க், அதாவது ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், வலியாமல் இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குன்ட்டு நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண நல்லா பஃப்னு வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும் ப்ளஃபியாக. ப்ரிப்பேர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கூட நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ப்ளஃபியாக நமக்கு காட்டும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. கால்லலாம் நமக்கு உட்காந்து அந்த இடத்துல பார்த்தா கருந்திட்டாவே ஆகிடுங்க, நம்ம தரையில் உட்கார்றதுனால. அந்த இடத்துலலாம் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடங்க, சூப்பராக அப்படியே போயிடுங்க. அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் கழுத்தில் இந்த செயின்லாம் போட்டு அந்த இடம்லாம் கருன்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு தொடச்சி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு மாறிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹோல் பாடிக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க மக்களே. இப்போ நம்ம செம்மையான ஒரு சூப்பரான க்ரீம் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு டேனாகவும் டார்க்காகவும் இருக்குது. இந்த டார்க் ஸ்கின் டோனை எப்படி நம்ம பலன்னு மாற்ற போகிறோன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக க்ளோவாக இருக்குங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ஒரு எஃபெக்டிவான பொடி இது. உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நெக்கு முதற்கொண்டு எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்காக நம்ம ஸ்பெஷலாலாம் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லைங்க. இந்த ஒரு பொடி ஒன்று மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு மேஜிக் மாதிரி உங்கள் ஹோல் பாடி நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக நல்லா க்ளோவாக மாற்றி கொடுத்துரும். பாருங்கள், கை பாருங்கள், பார்க்குறதுக்கு பயங்கர சுருக்கம், ஒரு மாதிரி டேன் ஆகி அப்படியே டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் பார்க்கும்பொழுது என் கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேன் இருக்கோ அந்த இடங்களில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துலேருந்து டேனை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து சொல்லப்போனால் கை இடுங்கு, கால் இடுங்கு, அதாவது தொடை இடுங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறது இப்படி டார்க்காக இருக்கேன்னு யோசிப்போம். அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் அந்த இடம்லாம் நல்லா ப்ரைட்டாக மாறிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் தான் விட்டேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். என் கை எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறுதுன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா கையில் ஒரு ஜென்டலாக மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுக்கும் பொழுதே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகுறதையும் பார்க்கலாம். அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷனெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், க்ளோவாகவும் மாறும்.
பாருங்கள் நான் நல்லா வந்து தேய்ச்சி விடும் பொழுதே எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த என்னுடைய கைக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவில் முன்னாடி போய் கூட நான் காட்டின கைக்கும் இப்போ காட்டுற கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் மெர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு, என் கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. இது உண்மையான பதிவு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் பாருங்கள். இந்த கைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். 10 நிமிஷம் தாங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. வெறும் 10 நிமிஷம் தாங்க. ஹோல் பாடியும் இதே மாதிரி நல்லா பலன்னு மாறணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.